no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழ்நாடு முதலமைச்சரை போய் ஒருத்தன் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனான்னா முதல்ல அவன் வந்து குண்டாஸ் கேஸில் உள்ளே போயிடுவான். முதல்ல அவன் கேட்டுக்குள்ள நுழையும் போது அவனுக்கு குண்டாசு ஃபஸ்ட்டு அவன் எழுப்ப முடியாது. அப்படியே போய் எழுப்பிட்டாலும் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவரை எழுப்புனா அவர் எப்படி விசில்னு சொல்லுவார்? அந்த அளவுக்கு போய் சேர்ந்து அந்த ஏரியா கூர்க்காவை வேணா ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனா விசில்னு சொல்லுவான். ஏன்னா வாயில விசில் வச்சிருப்பான். ஏரியா கூர்க்காவை வேணா சொல்லுவான். எழுப்பி எந்த சின்ன அப்படின்னு கேட்டா எடுத்தாம அடிப்பான். தூங்குறவங்க எல்லாம் எழுப்பாதீங்கன்னு தான் செங்கோட்டை சொன்னாப்ல. ஓட்டு புறம் போயிரும், தூங்குறவனை எழுப்பாத ஓட்டு போயிரும். தூங்குறவர்கள், பெரியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள் இவங்களெல்லாம் நீங்க எழுப்பாதீங்க, நம்ம ஓட்டு மொத்தமா போயிரும்னாப்ல. ஏற்கனவே ஊதுவான். இவன் விஜய் சொன்ன ஸ்டாலினே எழுப்ப சொல்லிட்டாரு, இவன் பூரா கிளம்ப போறான். அது சிஐடி காலையா எந்த ஏரியா? சித்தரஞ்சன் சாலை பூரா பேர் நீங்க பூரா 50 பேரும் குண்டாசில போறது வழி பண்றாப்ல. அவங்க ட்விட் போட்டாலும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வீடியோ எடுக்கப்பட்டு விஜயோட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூல திக்கி திணறி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம பல இடங்கள்ல விஜய் வந்து நிறுத்தியிருக்காரு. அப்ப அந்த பேட்டி சரியா வரல, இது ஒளிபரப்பானா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகும், பொலிட்டிக்கலா டேமேஜ் ஆகும், இந்திய அளவிலே டேமேஜ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆதவர்ஜுனா உள்ள வர வைக்கப்பட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த பேட்டியை வந்து ஒளிபரப்ப வேண்டாம். இந்த பேட்டி ஒளிபரப்பு ஆயிருந்தால் விஜயனுடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா மாறும். என்ன டாப் இன்ஜின் தாவேக்கா? என்ன டாப் இன்ஜின்? டாப் இன்ஜின்னா வேகமா ஓடும். அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபோர்ஸா அதான் பார்த்தோமே, கரூர்ல இருந்து வேகமா ஓடுனீங்களே, அது வேணா சொல்லலாம் டாப் இன்ஜின். ஒரு பிரச்சனைனா உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவேண்டா அப்படிங்கிற அது வேணா சொல்லலாம். நீங்க டாப் இன்ஜின் சொல்லலாம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களை களத்துல சாக கொடுத்துட்டு பழி கொடுத்துட்டு பத்திரிக்கையாளர் பார்த்தா கூட வேகமா ஓடுவேன் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிக்கையாளரை பார்த்தா இந்த இன்ஜின் டாப் இன்ஜின் வேகமா ஓடி போவோம். திமுக ஆட்சி தீய சக்தி, அதிமுக ஆட்சி ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, இவர் தூய சக்தி. ஆனா அந்த திமுகவோட தலைவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி இவருக்கு ரோல் மாடலு, ஜெயலலிதா இவருக்கு ரோல் மாடலு, எம்ஜிஆர் ரோல் மாடலு. ஆனா தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் இருந்தா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு அந்த மக்களை விரட்டி விட்டுருவாங்க. நாட்டுக்கு ஒரு விஜய் நாடு தாங்கல, இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய் வேற வேணுமா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்து அவன் என்ன செய்வான்? ஜன்னலை பார்த்துட்டு உட்காந்துருப்பானா 4 மணி நேரம்? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு யாரு சொன்னது? உங்க வீட்டுல விஜய் இருக்காரா? இன்னொரு மோசமான திராவிட கட்சியாக தாவேக்கா வரும். இன்னொரு மோசமான திராவிட கட்சியாக. நீங்க ஒருவேளை தப்பி தவறி அப்படி நடக்காது, அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சத்தியமா சொல்லுவீங்க திமுக அதிமுக போல ஒரு ஆட்சி உலகத்திலே இல்லை. தாவேக்கான ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தா திமுக அதிமுக போல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்ல. ஏற்பட்ட பொற்காலம் இல்ல அப்படிம்பீங்க. வேலை தனித்து தான் நிக்கிறாருன்னா அப்ப பாத்துருவோம். அவர் தனிச்சு நிக்கலங்க, தனிமையில் நிக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிக்குது. அவர் தனியா விடப்பட்டிருக்காரு, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. இதுவரைக்குமே யாரும் அவரை வந்து சீண்டலங்கிறதா என்னுடைய பார்வை. இனிமேலும் சீண்ட போறதில்லை, மக்களும் அவரை சீண்ட போறதில்லை. அவர் இந்த அரசியலுடைய கிங்கும் கிடையாது, கிங் மேக்கரும் கிடையாது. இந்த அரசியலுடைய பொலிட்டிக்கல் ஜோக்கர் விஜய். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு துரைமுருகன். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும். மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடுக்கான ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்படி ஒரு மாநாடு நேர்த்தியாக நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அவ்வளவு ஒரு நேர்த்தியாக அந்த மாநாட்டை திட்டமிடுறோம். திருச்சியிலேருந்து திண்டுக்கல் சாலையில் ஆலம்பட்டி புதூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 84 ஏக்கர், கிட்டத்தட்ட வாகன நிறுத்தத்துக்கு மட்டுமே ஒரு 70 ஏக்கர் திட்டமிட்டிருக்கோம். ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து இப்போவே வந்து அந்த மாநாட்டிற்கான பல்வேறு தேவைகளை, பல்வேறு வாகனத்தை முன்பதிவு செய்வது, சூரழுத்தி எழுவது, சூரட்டி அடிப்பு அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து பெரிய ஊடக வெளிச்சமோ இல்லை, உங்களை போன்ற ஊடகங்கள் தான் நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ச்சியாக காட்சிப்படுத்துறீங்க. அந்த ஊடக வெளிச்சம் வந்து நாங்களே ஊடகமாக மாறி
ஒவ்வொருத்தரும் அந்த மாநாடு குறித்த காணொலிகளை சமூக வலைதளங்களை போட்டு சமூக வலைதளங்கள் வாயிலாக அழைக்கிறாங்க. இது ஒரு கட்சியின் மாநாடு இல்லாமல் ஒரு இனத்தின் திருவிழா. என்னதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, என்ன கொள்கையை சொல்லுது, எதுக்காக அந்த மாநாடு அப்படின்னு காட்டுவதற்கான ஒரு மாநாடு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் தனிச்சு போட்டி போடுது. நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சியும் தனிச்சு போட்டி போடல. இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே போய் பார்த்தாங்களோ தனிச்சு தொடர்ச்சியாக போட்டி போடுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா யார் வந்து உறுதியாக சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்ல முடியும். இப்போ திமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க. திமுகங்கிற கட்சிக்கான வாக்கு வங்கி இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாது. அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு வாக்கு வங்கிங்கிறது பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் நிற்குது. அதே போல தான் மற்ற கட்சிகளும். ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தன் வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் களத்தில் அதே போல் 234 வேட்பாளர்களையும் தனிச்சு 117 ஆண்கள் 117 பெண்கள் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட 25-26 வயது முதல் தலைமுறை படித்த பட்டதாரிகளை தேர்தல் காலத்தில் நிப்பாட்டுறாங்க. அதே போல புறக்கணிக்கப்பட்ட குயவர், வண்ணார், ஆசாரி, நாவிதர், பண்டாரம் இது போன்ற சமூகங்களுக்கான சமூக பிரதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொது தொகுதியில் எப்போதும் ஆதித்தமிழ் நிப்பாட்டுவோம். இந்த முறை அதிகமாக நிப்பாட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கோயில்பட்டி தொடங்கி பெரம்பலூர் வரைக்குமே ஒரு பெரிய சமூகமாக முத்திரைய சமூகம் வாழ்றாங்க. ஆனால் அந்த முத்திரைய சமூகத்துக்கு சரியான பிரதித்துவத்தை எந்த கட்சியும் கொடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முத்திரைய சமூகத்துக்கான வேட்பாளர்கள் நிப்பாட்டுறோம். அதே போல மறவர், அகமுடையார், கல்லர், கவுண்டர், தேவேந்திரர், பறையர், வன்னியர், ஊராளி கவுண்டர் இப்படி எல்லா சமூகத்துக்கான சமூக பிரதித்துவம் அந்த சோசியல் ஜஸ்டிஸை பார்த்து சீமான் அவர்கள் வேட்பாளர் தயார்படுத்தியிருக்காரு. 7ஆம் தேதி எல்லா வேட்பாளர்களையும் சந்திக்க இருக்கிற சென்னையில். அது பொது அறிவிப்பா இல்லை, ஒரு தனிப்பட்ட சந்திப்பா. அதன் பிறகு பிப்ரவரி 21 திருச்சியில் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு தீரர் கோட்டயம் திருச்சியில் நடைபெற இருக்குது. ஏற்பாடுகள் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான மேடையாக இருக்கும். ஆனால் எளிமையாக செலவினங்கள் அதிகப்படுத்தாமல் ஒரு பிரம்மாண்டத்தை முன் வச்சு இந்த மாநாட்டை நடத்துகிறோம். உங்கள் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி போன்று ஒரு தனித்து நிற்கிற கட்சி இல்லை அப்படின்றத நீங்கள் ஒரு உரத்த குரலோடு சொல்கிறீங்க. ஆனாலும் இங்கு நடக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் சமிட் கூட நடக்குது. நிறையா கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. கோயம்புத்தூரில் ஒன்று இந்தியா டுடே நடத்துகிறாங்க, இங்கே NDTV நடத்துகிறாங்க. ஆனாலும் ஏன் நாம் தமிழர் கட்சி அழைக்கிறது இல்லையா? எங்களுக்கு NDTV தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் டிவியே போதும். NDTVயில் காட்டி தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சா? CNN காட்டி தான் நாம் தமிழ் வளர்ந்துச்சா? அது அதானியோட டிவி NDTV. அவர் எப்படி எங்களை காட்டுவார்? நாங்கள் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்து நிற்கிறோம், அதானியோடைய விளிங்கம் துறைமுகத்தை எடுத்து நிற்கிறோம், எங்களுடைய கல்குவாரி கொண்டு போகக்கூடாதுன்னு. கார்பரேட் அரசியலுக்காக இந்த மாதிரியான பெரும் முதலாளிகளுக்காக தமிழ்நாட்டில் நேரடியாக அரசியல் களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி. 800க்கு எதிராக வழக்கே போட்டு வச்சுக்கோம் நீதிமன்றத்தில். அப்படிங்கும்போது அந்த தொலைக்காட்சி காட்டுறது. இன்னொன்று, அந்த தொலைக்காட்சியில் நாங்கள் போய் உட்காரும் பொழுது நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரன் பேசுவோம். NDTV காட்டுவானா? நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம். நாங்கள் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கும்னு சொல்லுவோம். அப்போ இந்த மோனோபொலி, இந்த கார்பரேட் அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்வைக்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி. அவன் அதை காட்ட மாட்டான். அந்த கருத்து அவனுக்கு தப்பானது. சீமான் மேலே தனிப்பட்ட தீண்டாமை இருப்பதாக நான் பார்க்கல. சீமான் மேலேயோ நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர் மேலேயோ நாம் தமிழ் கட்சி மேலேயோ. ஆனால் நாம் தமிழ் கட்சி வைக்கிற கொள்கை கோட்பாட்டின் மீது NDTV போன்ற அந்த கார்பரேட் அரசியலை செய்யக்கூடிய ஊடகங்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொன்று, இது முழுக்க ஒரு பெய்டு சேனல். அந்த கான்க்ளவே ஒரு பெய்டு ப்ரோக்ராம், ஒரு PR ப்ரோக்ராம் தான் அது. அது குறிப்பிட்ட ஒரு கட்சி பெய்ட் பண்ணி ஒரே கட்சியை சார்ந்த TRP ராஜா, PTR பழனிவேல் தியாகராஜன், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என்று ஒரே கட்சியை சார்ந்த இத்தனை பேரை பேச விடுறீங்க. எப்படி? எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாரு, எதிர்கட்சிகள் எல்லாருமே அங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதிமுக சத்தியன் பேசினாரு. எத்தனை பேர் பேசினாங்க? இதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசினாங்களா? அது பேருக்கு 4 பேரை நான் கூட்டுக்கிறது. ஆனா நாம் தமிழ் கட்சி அப்ப அவங்க பெய்ட் பண்ணி ஒரு கொலாபரேட் பண்ணி பண்றாங்க. அது முழுக்க தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு கான்க்ளேவை தான் நான் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, அதுக்கு பிறகாக ஒரு விஜய் அவர்களோட வீட்டுக்கு வந்துட்டு போனதும் கூட அதுக்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய லாபி நடந்திருக்கு. அதில் ஒரு PR ஒர்க்கு பார்த்துருக்காங்க. ஏன்னா விஜய் ஊடகத்துக்கு வரமாட்டாரு, உங்களுக்கு தெரியும். ஊடக அச்சம், ஒரு ஊடக பயம் அவருக்கு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஊடகத்தையும் அவர் சந்திக்கலை. சரி, ஊடகமே நேரடியாக அவர் வீட்டுக்கு போனதா வச்சு ஒரு லாபியை இந்தியா முழுக்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு காட்சி ஊடகத்தை அச்சு ஊடகமாக மாற்றுறது அவர் தான். உங்களுக்கு தெரியும், காட்சி ஊடகத்துக்கும் அச்சு ஊடகத்துக்குமான வித்தியாசம் தெரியும். காட்சி ஊடகத்தில் பிரிண்ட் வராது. இப்போ தினத்தந்தினா அது பேப்பரும் இருக்குது, டிவியாகவும் இருக்குது. அதே போல் மாலை முரசுன்னா செய்தியாகவும் இருக்குது, அச்சு ஊடகமாக இருக்குது, காட்சி ஊடகமாக இருக்குது. ஆனால் NDTVயை பொறுத்தவரை காட்சி மட்டும்தான், வீடியோ எடுத்து பேசுவாங்க. ஆனால் பேட்டி கொடுத்தவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பேட்டி எடுத்தவர் இன்னொருத்தட்ட பேட்டி கொடுத்தது உலகத்திலே இங்கே தாங்க. உள்ள என்ன பேசினார்னு வீடியோ எடுத்து போடணும்.
உள்ள அவர் என்ன பேசினாருங்கிறத இவர் இன்னொருத்தர் பேச அவர் வந்து இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, நம்மளுடைய சோர்ஸ், முக்கியமான சோர்ஸ், ஒரு ரிலையபிள் சோர்ஸ் சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. விஜயருடைய இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூல திக்கி திணறி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம பல இடங்கள்ல விஜய் வந்து நிறுத்தியிருக்காரு. அப்ப அந்த பேட்டி சரியா வரல, இது ஒளிபரப்பானா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகும், பொலிட்டிக்கலா டேமேஜ் ஆகும், இந்திய அளவிலே டேமேஜ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆதவர்ஜுனா உள்ள வர வைக்கப்பட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த பேட்டியை வந்து ஒளிபரப்ப வேண்டாம், இதுக்கு பதிலா இதெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லிருங்க, பாசிட்டிவா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவங்க ஃபேன் பாய் மூமெண்ட்ல எல்லாரும் அவங்க ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து அதை போட்டு முடிச்சுக்காங்களே ஒழிய, இந்த பேட்டி ஒளிபரப்பு ஆயிருந்தால் விஜயனுடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா மாறும். விஜய் நாம கேட்கறது அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நடந்துருக்குன்றீங்க நீங்க உறுதியா? நடந்திருக்கு. இதை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் விசாரித்த வரை வந்து பேட்டி எடுக்கப்பட்டிருக்கு. பேட்டி எடுக்காம நான் அவர் வீட்டுல போயிட்டு அவங்க என்ன பனையூர் வீட்டுல போயிட்டு சுத்தி பார்க்க போனாங்களா? இல்லங்க, அவருடைய கருத்து என்னன்றத அந்த சமிட் தானே, இது வந்து கருத்தரங்கு தானே, அதை வந்து கேட்டு அவங்க பதிவு செய்யணும்னு மட்டும் நினைச்சாங்க. அதுக்கு மட்டும் ஒத்துருந்திருப்பார் போல விஜய். ஒருவேளை அதுக்கு ஃபோன் கால்லே பேசியிருக்கலாமே, கருத்தை மட்டும் கேட்கணும், ஃபோன்லேயே பேசியிருக்கலாம். ஒரு கருத்து என்னங்கிறத ஆதவர்ஜனோட கூட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சம்பவம் நடந்து ஃபோனில் பேசுவீங்க. ஃபோனில் பேசி தலை இது என்னன்னு சொல்லுங்க தலைவாருன்னு கேட்பீங்க, நம்ம சொல்லுவோம். அது மாதிரி எல்லா தொலைக்காட்சியுமே அழைப்பான்னு வச்சுக்கோங்க. அப்படி பேசியிருக்கலாம். உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்ல போறீங்கன்னா, கருத்தை சொல்வதற்கு வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டு எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ என்டிடிவிங்கிறது வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு ஊடகம், ஒரு பெரிய ஊடகம். அவங்க நேரடியாக வந்திருக்காங்க அப்படின்னா முன்னாடி என்டிடியோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அப்படின்னு போடல, எக்ஸ்க்ளூசிவ் சாட், எக்ஸ்க்ளூசிவ் கான்வர்சேஷன் அப்படின்னு அவங்க போடுறாங்க. எதுக்காக என்டிடியோ கூட நீங்கள் சேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு? உங்கள் கருத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாமே, ஃபோன் கால்லே சொல்லிட்டு போயிடலாமே, இதான் என் கருத்து அப்படின்னு. அப்போ அதில் ஒரு நடந்திருக்கு. அப்போ அதிலும் ஒரு பிஆர் ஒர்க் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சேனலில் எங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நாங்கள் ஒன்றும் பிரதமர் தேர்தலில் நிற்கல, இந்தியா முழுக்க எங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. நாங்கள் மக்களோட நிற்கிறோம். மக்களோட நிற்பவனுக்கு ஏன் என்டிடிவி என்ன? எல்லா தொலைக்காட்சியுமே எங்களை புறக்கணிச்சது. 2010-11 காலகட்டத்தில், 2016 காலகட்டத்தில் சீமான பேசுவார், யாருமே லைவ் போட மாட்டாங்க. ஏன்னா தலைவர் பிரபாகரன் படம் இருக்கு அப்படின்னு போட மாட்டாங்க. சீமானை காட்டினா பெருசாக டிஆர்பி கிடையாதுன்னு போட ஆரம்பிச்சாங்க. அதே சீமான் இன்னைக்கு அவருடைய செய்தியை, அவருடைய செய்தியாளர் சந்திப்பை ஒளிபரப்புனா தான் செய்தியே அப்படின்னு மாறிச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 செய்தியாளர் சந்திக்கிறாரு. திருச்சியிலேருந்து வானூதி ஏறுறானா ஒரு செய்தியாளர், சென்னையில் இறங்குறானா ஒரு செய்தியாளர், எல்லாத்தையும் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம தொலைக்காட்சிக்கு செய்தியாக மாறமே ஒழிய தொலைக்காட்சி வந்து நம்மளை எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. என்டிடிவி காட்டி தான் நாம் மகிழ்ச்சி வளரணும், என்டிடிவி காட்டி தான் மக்கள் ஓட்டு போடுவான். தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் என்டிடிவி பார்க்குறான்? மக்கள் களத்தில் நம்ம நிற்கிறோம், மக்கள்கிட்ட நம்ம கருத்தை கொண்டு வைக்கிறோம், மக்களோட மக்களை நம்ம இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொலைக்காட்சி புறக்கணிச்சாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டில் தாவேகா அடியெடுத்து வைத்திருக்கிறது. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் விஜய் பேசிக்கொண்டே இருக்கிறார், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. நம்ம உடனே தொடங்கிட்டோம். எப்படி பார்க்குறீங்க? திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சும் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கேட்டோம் நம்மளுமே. 2 ஆண்டு பயணம், தாவேகாவினுடைய பயணம், உங்களுடைய பார்வையில் விமர்சன பார்வையாக பயணம் வந்து கரூர்ல இருந்து பனையூருக்கு, பனையூர் வந்து பட்டினப்பாக்கத்துக்கு, பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூருக்கு, திருப்பி பனையூர்லேருந்து டெல்லிக்கு, திருப்பி டெல்லியிலேருந்து இதுக்கு பயணப்பட்டிருக்காரு. வேற என்ன பயணப்பட்டிருக்காரு? இல்லை, காலையில் அவருடைய அறிக்கையை பார்த்தீங்களா இல்லையா? என்ன அறிக்கையில் பல சலனங்கள் இருந்தது உண்மை. அதே போல் எல்லா விதத்திலையும் நம்ம வந்து அடுத்த கட்ட பயணத்தில் வந்து நம்ம நீந்தி தான், ஒரு ஆழ்கடலில் நீந்தி 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டுகளில் தாவேகா தொடருது. 2ஆம் ஆண்டு ஆண்டு விழா அப்படித்தானே? 2 ஆண்டு நிறைவடைஞ்சாங்க. 3வது ஆண்டு தொடக்க விழா, 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, 2வது ஆண்டு விழா. இந்த 2 ஆண்டுகளில் பிப்ரவரி 2, 2024 தொடங்கி இந்த பிப்ரவரி 2, 2026 வரைக்கும் இதை தாவேகா செய்திருக்கிறது. இந்த களத்தில் இன்று போராடி இதை மக்களுக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரியான போராட்ட களத்தில் நம்ம நின்று இருக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஏதாவது அந்த பேசின 20 நிமிடத்தில் குறிப்பிட்டாரா? ஒரு ப்ரொமோ, ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த வீடியோவில் எந்தெந்த போராட்ட களத்துலலாம் நாங்கள் நின்னோம் அப்படின்றத, சில போராட்ட காலம் அவங்க வீட்டுக்கே அழைத்து பேசுனது, அதையெல்லாம் கூட பெரும்பாலும் வீட்டுக்கு அழைச்சு பேசுனது தான். தூய்மை பணியாளர், வெள்ள நிவாரணம், அங்கெல்லாம் துணை நின்றோம், எங்களுடைய குரலால் அதற்கு வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். அதே போல் 2 ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு தொடங்க போகிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையை கூட தன்னுடைய பேச்சில் கோட் பண்ணி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமாக தூய்மை பணியாளர் போராட்டம் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இப்போ தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அது குறித்து ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரா? இந்த ஊழல், இந்த துறையில் ஊழல், ரேஷன் கடையில் ஊழல், இல்லை வந்து போக்குவரத்து துறையில் ஊழல், இல்லை மின்சாரத்தில் ஊழல், இல்லை வந்து பத்திரப்பதிவு கட்டணம் வந்து இப்படி உயர்ந்திருக்கிறது,
இல்லை வந்து இந்த மாதிரி வந்து மின் கட்டணம் இப்படி உயர்ந்திருக்கிறது, இது போல வந்து கால்நடை துறையில் ஊழல், பால்வளத்துறையில் ஊழல், இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கோட் பண்ணியிருக்காரா? 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க, நாம வந்தோம்னா இந்த கடனை எப்படி அடைப்போம், இந்த கடனுக்கு மாற்றாக இந்த கடனை அடைக்க இந்த தொழிலை தொடங்குவோம், இந்த தொழிலை தொடங்கி அதுல இந்த வருமானத்தை பெருக்குவோம், இதன் மூலமாக வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இந்த 20 நிமிட பேச்சில் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அதே மாசு நாம தான் பெரிய ஆளு, நம்ம அவங்கெல்லாம் வந்து டப்பா இன்ஜினு, நாம தான் வந்து டக்கர் இன்ஜினு, டாப் இன்ஜினு, இப்படி ஒரு சினிமா டயலாக் சர்க்கார் படத்தினுடைய இறுதி காட்சியை இன்னொரு முறை ஷூட் பண்ணி அதை அந்த படத்துல போடாம அதை ஒரு ஸ்பீச்சா கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் பேசியிருக்காரு. சினிமாவில இருந்து நான் வெளிவந்தாலும் மத்தவங்க வெளிவரலங்கிறாரு. அவரே சினிமால இருந்து வெளிவரலையே. இல்ல சினிமாத்தனம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, அவரை சினிமா சாயல்ல பாத்துருக்கீங்க, அதனால அது தெரியுது. முழுக்க முழுக்க சினிமாத்தனமா தான் இன்னையோட எந்த பேச்சு மட்டும் இல்ல, நீங்க எல்லா பேச்சும் எடுங்க, அதுல சினிமாத்தனம் மட்டும்தான் முழுமையா மிஞ்சி இருக்கும். டக்கர் இன்ஜின், டப்பா இன்ஜின், டாப் இன்ஜின், இது எந்த மாதிரி என்ன டாப் இன்ஜின்? தாவேக்கா என்ன டாப் இன்ஜின்? டாப் இன்ஜின்னா வேகமா ஓடும், அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபோர்ஸா தான் பார்த்தோமே, கரூர்ல இருந்து வேகமா ஓடுனீங்களே, அது வேணா சொல்லலாம் டாப் இன்ஜின். ஒரு பிரச்சனைனா உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவேண்டா அப்படிங்கிற அது வேணா சொல்லலாம், நீங்க டாப் இன்ஜின் சொல்லலாம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களை களத்துல சாக கொடுத்துட்டு பழி கொடுத்துட்டு பத்திரிக்கையாளர் பார்த்தா கூட வேகமா ஓடுவேன் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிக்கையாளரை பார்த்தா இந்த இன்ஜின் டாப் இன்ஜின் வேகமா ஓடி போகும், ஊடகவியலரை பார்த்தா இந்த இன்ஜின் டாப் இன்ஜின் வேகமா ஓடி போகும், மக்கள் போராட்டத்தை பார்த்தாலும் கட்சிப்பை மூஞ்சில மூடிக்கிட்டு இந்த சரத்குமாரும் இவங்களும் போவாங்க, மணிவண்ணனும் பேப்பரை மடிச்சுக்கிட்டு அது மாதிரி இது ஓடி போகும். அதுல வேணா டாப் இன்ஜினா இருக்கலாம். அதுல வேற என்ன டாப் இன்ஜின்? இவரு 2 ஆண்டு காலம் நிறைவடையுது, இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய கொள்கை என்ன இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொள்கையவே சொல்லல. சரி, எதப்பா நீ இலக்கா வைக்கிற? யாருடைய ஆட்சி இலக்கா வைக்கிற? எனக்கு வந்து காமராஜர் ஆட்சி நான் இலக்கா வைக்கிறேன், இல்லங்க நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சி இலக்கா வைக்கிறேன்னு சொல்லணும்ல. சொல்றாரு. சரி, 77ல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கும் போது அண்ணா உட்கார்ந்த இடத்துல எல்லாம் இவங்கெல்லாம் உட்காந்துட்டாங்களேன்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டதா சொல்றாரு. எம்ஜிஆர் இவர்கிட்ட வருத்தப்பட்டாரா? இல்ல எம்ஜிஆர் இவங்க அப்பா கிட்ட வருத்தப்பட்டாரா? வரலாறு மாமா கிட்ட வரலாறு தானே சொல்றாரு. அப்படி எந்த வரலாறு நான் படிக்கல, நான் எம்ஜிஆர் வரலாறு நானும் தான் கலைஞரை தீய சக்தின்னு சொன்னார்ல எம்ஜிஆர், அதை சுட்டி காட்டி அவர் சொல்றாரு. அதை சொன்னாரு, அது அம்மாவும் சொன்னாங்க, ஜெயலலிதாவும் சொன்னாங்க, எம்ஜிஆர்னு சொன்னாங்க. ஆமா, தீய சக்தின்னு. அந்த தீய சக்திக்கு மாற்றாக நீங்க எந்த அடிப்புல தூய சக்தி? திமுகவை எதிர்ப்பதற்கான எந்த புள்ளியில திமுகவை நீங்க எதுக்குறீங்க? திமுக ஆட்சி தீய சக்தி, அதிமுக ஆட்சி ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, இவர் தூய சக்தி. ஆனா அந்த திமுகவோட தலைவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி இவருக்கு ரோல் மாடலு, ஜெயலலிதா இவருக்கு ரோல் மாடலு, எம்ஜிஆர் ரோல் மாடலு. ஆனா தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக. ஊழலை ஒழிக்கணும். ஆனா அதிமுக இருந்த செங்கோட்டையனை, கேசிடி பிரபாகரை, அங்கிருந்து கூப்பா கிருஷ்ணன் கூட வச்சுக்குவேன். ஊழல் ஆட்சி நடந்த போது கூட இருந்த அமைச்சர்கள்லாம் என் கூட வச்சுக்குவேன். நான் வாஷிங் மிஷினை வச்சு துவைச்சி காய போட்டு இஸ்திரி போட்டு வச்சுக்குவேன். ஆனா அதிமுகவை எதிர்ப்பேன். ஊழல் சக்தி தீய சக்தி திமுக 1967லயே திமுக 1967க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுக வந்த பிறகு திமுக தவறான பாதைக்கு போயிருச்சு. அண்ணா இருந்த இடத்துல இவங்கெல்லாம் இருந்துட்டாங்கன்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டாருங்கிறாரு. அண்ணா இருந்த இடத்துல இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு வருத்தப்பட்டார்ல எம்ஜிஆர். அப்புறம் எதற்காக 2021ல கருப்பு சப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு திமுக ஓட்டு போட்டீங்க? அப்புறம் எப்படி கலைஞர் கருணாநிதிக்கு உயிரோடு இருக்கும் போதே செலவைக்கணும்னு சொன்னீங்க? அவர் தான் தீய சக்தி ஆச்சுல்ல. அவர் தான் எம்ஜிஆர் அவரை அப்புறப்படுத்தின்னு சொல்லியிருக்காருல்ல. திருக்கோளை தீய சக்தின்னு சொல்லி ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட தீய சக்திக்கு ஓட்டு போட்டு கலைஞர் உயிரோடு இருக்கும்போது கலைஞருக்கு செலவைக்கணும்னு சொல்லி 2021 வரைக்கும் திமுகவுடைய ஆளாகவே விஜய் இருந்துட்டு என்டிடிவி பேட்டியில நம்ம சொல்லலைங்க, என்டிடிவி கொடுத்ததாக பேட்டி கொடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த செய்தியில கலைஞர் என் ரோல் மாடல்ங்கிறாரு. கலைஞர் உங்கள் ரோல் மாடல்னா எதுல ரோல் மாடல்? ஆட்சியிலையா, கொள்கையிலையா, பேச்சிலையா, தமிழ்லையா, அவருடைய கவிதையிலையா, அவருடைய வசனத்திலையா, இல்ல சொந்த வாழ்க்கையிலையா? எதுல ரோல் மாடல்? குடும்ப வாழ்க்கையிலையா? எதுல ரோல் மாடல்? ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல். எம்ஜிஆர் எதுல ரோல் மாடல்? அவருடைய வள்ளல் தன்மையா? அவர் கொடுத்து சிவந்த கரத்து சொந்தக்காரரு. நீ எச்சுக்கிட்டே காக்க வரட்ட மாட்ட. ராமாபுரத்துடைய கதவுகள் மூடப்பட்டதாக வரலாறே கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர் பாயும் புலிகளுக்கு 10 கோடி கொடுத்தாரு. இவர் ஈழத்தமிழருக்கு 500 ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. நீ எதுல நீங்க வந்து அவரோட ஒத்து போறீங்க? எதுல ரோல் மாடல்? அவர் உங்களுக்கு ரோல் மாடல்ல முதல்ல தமிழ் என்னங்க? முன் மாதிரி, வழிகாட்டி, முன் உதாரணம். வழிகாட்டிக்கும் கொள்கை தலைவருக்கு என்ன வித்தியாசம்? சரி, 5 கொள்கை தலைவர் இருக்காங்களே, அவங்க யாரு முதல்ல உங்களுக்கு?
இல்ல நீங்க இவங்க எல்லாம் ரோல் மாடல். நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இவங்க எல்லாம் ரோல் மாடலுங்க. ரோல் மாடல்லாம் வழிகாட்டி. இந்த 5 பேர் யாரு? எங்களை பார்த்தா உனக்கு என்ன? அப்ப நாங்க என்ன தக்காளி தொக்கான்னு ஈவேரா கேட்பாரா இல்லையா? ஜெயலலிதா ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல். நான் என்ன தக்காளி தொக்காடா அப்படின்னு அந்த ஏஐல வாய்ஸ் பேசும் பாருங்க. அது மாதிரி இப்போ ஈவேரா கேட்பாரு, என்ன பார்த்தா உனக்கு எப்போ இருக்குடா? பிலிப்ஸ் வேணாம் பிலிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது 5 கொள்கை தலைவர்களையும் முதல் மாநாட்டில் அறிவிச்சுட்டு 2வது மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணா, இப்ப ஜெயலலிதா கலைஞர். நான் போன உங்களுடைய ஊடகத்தை தான் நான் சொன்னேன். நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்க, கருணாநிதியை அவர் அடுத்த மாநாட்டில் எடுக்கிறேன்னா நான் சாட்டையை பேசதே விட்டுருன்னு எடுக்கல. இப்போ ரோல் மாடல்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் திமுகவுடைய பொறுப்பாளர்களும் அவங்க எதுவுமே விமர்சனம் பண்ணலன்னா அவர் கலைஞர் போட்டோ அடுத்த மாநாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கலைஞர் ரோல் மாடல் ரோல் மாடல் போட்டோ வைக்கணும்ல. எங்களுக்கு ஒரே ரோல் மாடலுங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கு, உலக தமிழருக்கு ஒரே ரோல் மாடல். காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் கட்டிய மனைவி தவிர பிற மனைவி தொடாத 24 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் அந்த நாடுகளுக்கு சண்டையிட்ட எங்கள் தலைவன் எங்களுக்கு ரோல் மாடல். நேர்மையின் நேர்வடிவம் காமராஜர் எங்களுக்கு ரோல் மாடல். வாவு சிதம்பரனார் எங்களுக்கு ரோல் மாடல். தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையார வீரன் சொன்ன முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு ரோல் மாடல். அதே போல கக்கன் எங்களுக்கு ரோல் மாடல், ஜீவானந்தன் ரோல் மாடல், சிங்காரவேல் ரோல் மாடல், எட்டமலை சீனிவாசன், அயோத்தோச பண்டிதர் இவங்களுக்கு ரோல் மாடல். எங்களுக்கு தமிழருக்கு எத்தனையோ முன்மாதிரிகள், வழிகாட்டிகள் தான் ரோல் மாடல்ங்கிறது எவ்வளவு இருக்காங்க. ஆனா இவங்க அவங்களெல்லாம் நீங்க முன்மாதிரியா வைக்காம நீங்க ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் இவங்களதான் ரோல் மாடல் அப்படின்னா இவங்க முதலமைச்சரா இருந்ததுனாலே ரோல் மாடலா? அப்ப எடப்பாடி ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் இருந்தாங்க, அவங்களே ரோல் மாடல் எடுத்துக்க வேண்டியதானே? ஏன்னா யாரு செத்தாலும் ரோல் மாடல் ஆக்கிடுவாரா? வைகோ மாதிரி ஐட்டப்ல கடைசியில ஒரு சின்ன வைகோவா வளர்ந்துட்டு இருக்காப்ல விஜய். திரு விஜய் அவர்கள் அவருக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அவருக்கான கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் சொல்லிட்டார். அதற்கு பிறகு இவங்க எல்லாம் ரோல் மாடல் சொல்றாரு. நம்ம எப்படி தமிழ் அறிஞர்களையும் தமிழுக்காக பாடுபட்டவர்கள் தமிழக வெற்றி கழகம் தானே? ஆமா, ஆளப்புறம் தமிழன் தானே பாட்டு பாடுறீங்க. நீங்க தமிழர்கள்ல ஒருத்தர் கூட உங்களுக்கு ரோல் மாடல் இல்லையா? நீங்க பேசுற தலைவர்கள் எல்லாம் அவர் பேசணும்னு சரியான பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. நாங்க பேசின தலைவர்லாம் அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. அதுலதான் எங்க கிட்ட இருந்து அவர் மாறுபடுறாரு, அவர்கிட்ட நாங்க மாறுபடுறோம். நாங்கள் தமிழர்களை முன்மாதிரி நிப்பாட்டுறோம். நீங்க ஊழல் சக்தி, தீய சக்தின்னு அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு திமுக அதிமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த தலைவர்களே ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? எனக்கு அந்த கட்சியை ஒழிக்கணும், அந்த கட்சி தலைவர் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எதுக்கு அந்த கட்சியை ஒழிக்கிறீங்க? அந்த கட்சி தலைவரே உங்களுக்கு ரோல் மாடல். உங்களுக்கு ரோல் மாடல் மட்டும்தான். ஆனா அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு தலைவர், உங்களுக்கு வெறும் வழிகாட்டி தான் கலைஞர், அவங்களுக்கு தலைவராச்சே. அப்ப அந்த வழிகாட்டியுடைய ஆட்சி நல்லாச்சு தானே உங்களுடைய பார்வையில? இல்ல, எங்க என்ன சீமான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்தாரா இல்லையா? பயணித்தார். ஈழத்துல 2009 போர் நடக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கொண்டு நெருக்கடியின் காரணமாக, 2G வழக்கின் காரணமாக, பல்வேறு காரணங்களால் அவர் அந்த போரை சகித்து கொண்டிருந்தார். அதில் அவரோட துரோகம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி நினைத்திருந்தால் அந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய வல்லமை இருந்தது. அப்ப அதுல தவறளிச்சிட்டாரு அப்படிங்கறதா வெகுண்டெழுந்து இவர் இனிமே தமிழ்ல தலைவர் அல்லன்னு சொல்லி வெளியே வர்றோம். அதே போல அம்மையார் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டது காங்கிரஸ், அந்த மாதிரி எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் அந்த காலகட்டத்துல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்பதற்கு சான்றாக நான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தா என் தலைமையிலான இந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் ஈழத்தமிழரை காக்க நான் படையை அனுப்புவேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு அது ஒரு ஆறுதலா அமையுது. அதற்காக புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த அண்ணன் நடேசன் அவர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லி கடிதம் அனுப்புறாங்க. புலிகளே அவங்களுக்கு பாராட்டுறாங்க. 2009 போர்க்களத்தில் அந்த கடிதம் கூட சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பரவுச்சு. அதற்கு பிறகுதான் சீமான் அவர்கள் பேசுறாங்க. 2009 2021 ஆட்சியில் இருந்த திமுக செய்யாததை 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்திலிருந்து திட்டமிட்ட இனப்படுகொலை, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்தை விதிக்க வேண்டிய ஒரு 3 தீர்மானங்களை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றாங்க. ராஜீவ் கொலையாளி என்று சொல்லப்பட்ட பேரறிவாளன், சாந்தன், முருகன் இந்த 3 பேரையும் விடுதலை பண்ணணும்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி தூக்கு கயிற்றை அறுத்து எறிவதற்கு அந்த தீர்மானம் மிகப்பெரிய ஒரு இதா மாறுது. செங்கொடிக்கு சட்டசபையிலே அவங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இப்படி ஈழத்தமிழ் தொடர்பாக பல்வேறு செய்திகளை அவங்க அந்த நேரத்தில் முடிவு நிலைப்பாடுகளை மாத்துறாங்க. பிரபாகரனை தூக்குல போடணும்னு சொன்னவங்க தான் இந்த நிலைப்பாட்டை மாத்தி கொள்றாங்க. ஏன்னா ஈழம் அன்னைக்கு கொந்தளிச்சு எரியுது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாக்குற காலகட்டம். முத்துக்குமார் தீக்குறிச்சி இறக்குறாரு. திமுக எதிராகவே இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஓட்டு அரசியல், அது வாக்கரசியலா கூட இருக்கட்டும், வாக்கரசியலுக்காக கூட ஜெயலலிதா அவர்கள் நிக்கிறாங்க. அங்க கருணாநிதி நிக்கல அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்களை நம்ம ஆதரிச்சு எங்க மேடையில காங்கிரஸ் எதிர்ப்புல நாங்க நிக்கிறோம். அந்த நிலைப்பாட்டுல நாங்க நின்னோம். அதே மாதிரிதான் விஜய்க்கும் அன்றைய காலகட்டங்கள்ல அந்த தலைவர்களை அவர் இன்னைக்கு நாங்க சொல்ற ரோல் மாடல் நாங்க இன்னைக்கா சொல்றோம். இன்னைக்கு அந்த மறைந்த தலைவர்களை சுட்டி காட்டுறாரு. 2016 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி நல்லாச்சியா?
அங்கதானே 2G, அங்கதானே பொன்முடி மேல வழக்கு, அப்பதானே கே சார், KN நேரு, ஏவாவேலு எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. வருமானத்தை சொத்து சேர்த்தாக 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி தான் ஊழல் ஆட்சியாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் அன்னைக்கு தான் குடும்ப ஆட்சி, அங்கதான் அதிகமான ஆத்துமணல் கொள்ள, அங்கதான் மின்வெட்டு, அங்கதான் வந்து திருட்டு, பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. 1991-96 வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதே போல வாட்சாத்தி படுகொலை, ஜெயலலிதா மீதான ஊழல் வழக்கு, டான்சி போன்ற இது எல்லாம் நடந்து 1991-96 ஆட்சி காலத்து தான். 2001-2006 ஆட்சி காலத்திலையும் அதிமுக மீதான பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. திமுக அதிமுக இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது இப்ப 2026 நின்றுக்கிட்டு அந்த கட்சியை ஒழிப்புன்னு சொல்றீங்க. அப்போ இந்த 2021க்கு பிறகுதான் திமுக தப்பா போயிடுச்சா? 2017க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த பிறகுதான் அதிமுக தப்பா போயிடுச்சா அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. திமுகவை வீழ்த்தி ஆகணுமா இல்லையா? உங்களுக்கும் அதுதானே இலக்கு. திமுக திராவிட கட்சிகளை மொத்தமாக தமிழர் நிலத்திலிருந்து வீழ்த்தணும், அதுதான் எங்களுடைய கருத்து. சரி, திராவிட கட்சிகள் இந்த நிலத்துக்கு தேவையில்லை. அவங்க 70 ஆண்டுகளமாக மாறி மாறி ஆண்டாங்க. தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டாங்க. அந்த கடனை அடைச்சு தமிழ்நாட்டை ஒரு கடன் இல்லாத மாநிலமா மாற்றணும், தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும், தமிழன் ஆளணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேள்வி தான் கேட்கணும். நான் மட்டும்தான் கேள்வி கேட்க தகுதியானவன் சொல்லியிருக்காரு. என்ன கேள்வி இந்த அரசை நோக்கி நீங்க எழுப்பிருக்கீங்கன்னு கேட்கிறேன். இந்த அரசை நோக்கி என்ன கேள்வி நீங்க எழுப்பிட்டீங்க? ஆட்சி அதிகாரத்தை நோக்கி என்ன கேள்வி நீங்க எழுப்பிட்டீங்க? பவளவளா பாப்பா, பக்கா மாசு, டாப் இன்ஜின், இதுதான் நீங்க எழுப்புற கேள்வியா? கட்சிக்காரன் எழுப்புறது அப்படிதான் இருக்கு. டிமிக்கி கட்சி, இதுதான் உங்க மீதான விமர்சனமா? ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இவ்வளவு போராட்டங்கள் நடைபெறுது. மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், தெற்குவெளி ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவ பணியாளர் போராட்டம். இந்த காலத்துல அவங்களுக்கான பிரச்சனை தீர்த்து வைக்கணும். தமிழ்நாட்டை கொந்தளிச்சு நிற்கிறது திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லை. அதுல எந்த கருத்தும் சொல்ல மாட்டாரு. அதுல நீங்க கேள்வி அனுப்புறீங்களா? திமுகவையும் பாஜகவையும் நோக்கி கேள்வி அனுப்புறீங்களா? திருப்பரங்குன்றத்துல திமுக பாஜக ரெண்டும் தப்பு பண்ணுது. ரெண்டும் மக்களுடைய வாக்கை வச்சு பறிக்குது. இது இஸ்லாமிய ஓட்ட பறிக்க பாக்குது, அது இந்து ஓட்ட பறிக்க பாக்குது. ரெண்டு பேரையும் சாடிய ஒரே ஒரு ஆளு அண்ணன் சீமான் தான். கவின் ஆணவ படுகொலையில திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்குது. திமுக சமூக நீதி கட்சி, சாதி ஒழிச்ச கட்சி, சமத்துவ கட்சின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா 23 ஆணவ படுகொலை, 20 லாக்அப் டெத், ரெண்டையும் எதிர்த்து நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நீங்க என்ன கேள்வி எழுப்பிட்டீங்க? நாம் தமிழர் கட்சியை அவர் குறிப்பிட்டு கூட சொல்ல 4 முனை போட்டியா 3 முனை போட்டியாலாம் அவருடைய வன்மத்தை காட்டுது. அவரு நாம் தமிழ் கட்சி மீதான அண்ணன் சீமான் மீதான வன்மத்தை காட்டுறாரு. தமிழ்நாட்டிலே நிரூபிக்கப்பட்ட ப்ரூவன் ஓட்ஸ் இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். இந்த தேர்தல் களத்தில் தெரிஞ்சிடும்ல, நீ என்னதான் புறக்கணி, நீங்கள் என்னதான் யாரை வச்சாலும் புறக்கணிங்க, நாம் தமிழ் கட்சி இந்த நிலத்தில் வளர்வதை, நாம் தமிழ் கட்சியை மக்கள் அங்கீகரிப்பதை எவராலையும் தடுக்க முடியாது. அவர் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் இருந்தா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு அந்த மக்களை விரட்டி விட்டுருவாங்க. நாட்டுக்கு ஒரு விஜயை நாடு தாங்கலை, இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய் வேற வேணுமா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்து அவன் என்ன செய்வான்? ஜன்னலை பார்த்துட்டு உட்காந்துருப்பானா 4 மணி நேரம்? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு யார் சொன்னது? உங்க வீட்டுல விஜய் இருக்காரா? மனசாட்சியில் சொல்லுங்க, உங்க வீட்டுல விஜய் இருக்காரா? எங்க வீட்டுல விஜய் இல்லைங்க. உங்க பையன் டான்ஸ் ஆடுறான்னு சொன்னீங்களா? டான்ஸ் ஆடணும்னா விஜயா பிடிக்குதுல்ல அவருக்கு. இப்போ ஏங்க, அவனுக்கு அஜித்தையும் பிடிக்கும், விஜயையும் பிடிக்கும், விஜய் தேவரகொண்டாவையும் பிடிக்கும். விஜய் பாட்டுக்கும் ஆடுவான், விஜய் தேவரகொண்டா பாட்டுக்கும் ஆடுவான். அப்ப வீட்டுக்கு ஒரு விஜய் தேவரகொண்டா இருக்கான்னு சொல்ல முடியுமா? என் பையனுக்கு ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்துல ரஜினிகாந்த் தான் பிடிக்கும். அப்ப வீட்டுக்கு ஒரு ரஜினிகாந்த் இருக்காருன்னு அர்த்தமா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, விஜய் இருக்காங்கன்றத ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இங்க தேவையில்லை. வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தான் தேவை. இங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது, வெளியே பெண்கள் இறங்கி போனா. போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு. அரப்போனு செங்கிலி போட்டிருந்தா கூட அறுத்துட்டு போயிட்டு இருக்கான். மூக்குத்திக்காக கொலை நடக்குது. எங்க பார்த்தாலும் ஆத்தமலை கொள்ள, எங்க பார்த்தாலும் கனிமலை கொள்ள. வீதியில் இறங்கி போனா தமிழ் தாய்மொழி தமிழ் இல்ல. அதை சீர்திருத்த ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாக்க இங்க பிரபாகரன் தேவை. வீட்டுக்கு ஒரு புலித்தவன், வீட்டுக்கு ஒரு மருதுபாண்டி, வீட்டுக்கு ஒரு திறன் சின்னமலை, வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் தேவை. வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் அங்க தேவை. ஆனா இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா விஜய் வருவான்னு இந்த மக்கள் எங்க நீ வந்த ஆமா கிளிப்பாரு. இவரு எங்க வந்தாரு? உங்க கட்சிக்காரருக்கு பிரச்சனைங்க. கரூர்ல 41 பேருக்கு அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்களே. ஏன் உங்க காரை மறிச்சதுல வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கலாம் இருக்கட்டும், கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை விஜய் வருவானா இருக்கட்டும், அஜித்தாக்கு பிரச்சனை அஜித்தா காரை மறிச்சதுல என்னமா உன் பிரச்சனைன்னு கேட்கலாம்ல. கட்சியில பொறுப்பு வாங்குவதற்கு பணம் கொடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் மாவட்ட பொறுப்பு போடப்படுதுங்கிற குற்றச்சாட்டு தாவேக்கா மீது வைக்கப்படுது. இதை நான் வைக்கல, தாவேக்காவோட பொறுப்பாளரே பனையூர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடினாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஊடகத்துல பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இடத்துல அதை கூட உங்களால தீர்க்க முடியல. நீங்க ஆட்சி வந்து ஊழலை தீர்க்க போறீங்களா? மதுரை வெற்றி தியேட்டர்ல 100 ரூபாய் ஜனநாயக டிக்கெட் 1000 ரூபாய் விற்கிறான். இது ஊழல் கிடையாதா?
இல்ல இதுக்கு விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? என் கட்சிக்காரர் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு அறிக்கை போட வேண்டியதானே? இல்ல இத கூப்பிட்டு சொல்ல முடியாதா? கட்சியினுடைய மாவட்ட செயலர் பண்றாங்க இத. இன்னைக்கு நடக்குதா? இப்ப ஜனநாயகன் படத்துக்கு சொல்றேன் நான். என்ன ஜனநாயகனே வரல விடுங்க. படம் வந்து புக் மை ஷோல புக் பண்ணி தியேட்டர்ல புக் பண்ணி இல்ல நடந்ததுங்க. படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க படத்தினுடைய டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுச்சா இல்லையா? நான் ஆதாரத்தோட இதையெல்லாம் விஜய் கண்காணிக்கணும்னா எப்படிங்க இது? உங்களுடைய படத்துக்கு நடக்கக்கூடிய ஊழலை கூட தடுக்க முடியலன்னா, உங்க துறையில் நடக்கக்கூடிய ஊழலை கூட தடுக்க முடியலன்னா நீங்க வேற எதை தடுப்பீங்க? நான் ஊழல் கரை படியாதவன், ஊழல் கரையை படிவிட மாட்டேன், எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்றீங்க. நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் கேட்கிறாரு, இது வரைக்கும் நீங்க பிளாக்ல பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கன்றாரு. இந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் ரசிகன் தொடங்கி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போ ஜனநாயகன் வரைக்கும் 69 படங்கள்ல நான் வந்து பிளாக்ல வாங்கினே கிடையாது, ஒயிட்ல மட்டும் தான் வாங்கியிருக்கேன். வருமானத்தை எய்த்ததாக, புலிப்படத்தினுடைய வருமானம் 15 கோடி ரூபாயை இவர் மறைத்ததாக இவர் மீது வருமான வரித்துறை வழக்கு போட்டு அதுல சோதனை நடத்தி 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் அபராதம் வச்சிருக்கு. அந்த அபராதத்தை கட்ட மாட்டேன்னு நீதிமன்றத்தை போய் நிற்கிறாரு. 2015 காலகட்டத்தில் ரோல்ஸ் ராய்ஸுக்கார லண்டன்ல இருந்து இறக்குறாரு. காருக்கு வந்து வரி கட்டலை, இறக்குமதி வரி கட்டலை. நீதிமன்றத்தில் வழக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் போடுறாங்க. வெறும் 1 லட்சம் அபராதங்க. இந்த 1 லட்சம் அபராதம் கட்டுறதுக்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் எஸ்எம் சுப்பிரமணியன் என்ன பண்றாரு, நீங்க ரியல் ஹீரோவா இருந்தா மட்டும் பத்தாது, ரியல் ஹீரோவும் இருக்கணும். படத்துல சமூக நீதி பேசுறீங்க, ஆனா எப்படி நீங்க வந்து ஒரு வருமானத்தை மறைக்கிறீங்க? வருமானத்தை மறைப்பது என்பது வருமான வரி கட்டாமல் இருப்பது தேச துரோகம் சொல்லிடுறாரு. இந்த வார்த்தையை வந்து வழக்குல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. அபராதம் வீச்சது எவ்வளவு? 1 லட்சம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் செலவு 15 லட்சம். 1 லட்ச ரூபாய் கட்ட மாட்டேன்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய்க்கு, ஏன்னா இவருடைய பேர் கெட்டு போச்சான், அந்த பேரை காப்பாத்த 15 லட்சம் செலவு பண்ணி இன்னும் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு, வழக்கு நிலுவையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர். அப்போ வருமானத்தை ஏற்றிருக்காரு, இவர் வந்து வருமானத்தை மறைச்சிருக்காரு. ஊழல் கரை, வருமானத்தை மறைப்பது ஊழல் கரை. ஊழல் அரசியல் களத்தில் விஜய் ஏதாவது தப்பு செஞ்சாரா? தனிப்பட்ட முறையிலேயே நல்லவனா இல்லாத ஒருத்தன் அரசியல் களத்தில் இப்பதாங்க வந்திருக்காரு. இங்கேயே நல்லவன் இல்லையே, நீ மத்தவனை கேள்வி கேட்க தகுதி இருக்கான். நான் நல்லவங்க. இப்ப சகாயம் இருந்தாரு, சகாயம் நேர்மையான ஒரு அதிகாரி, அதனால அவர் ஆட்சி அதிகாரை பத்தி கேள்வி கேட்டாரு. சகாயம் கூட்டு கனிமவளத்துள்ள காசை வாங்கிட்டு கேள்வி கேட்டார்னா, நீயே கரப்ஷன், நீ எப்படி கேள்வி கேட்க தகுதி இருக்கும்? லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு போடணும்னா உண்மையில லஞ்சம் வாங்கக்கூடாது. நீ லஞ்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு எப்படி சொல்ல முடியும்? கனிமவள கொள்ளையத்தை நம்ம கேள்விக்கிறோம்னா கை நீட்டி காசு வாங்கிட்டு எப்படிங்க கேட்க முடியும்? நீங்க தவறு பண்ணிட்டு நீங்க கூட அது ஊழல் சக்தி, இது தீய சக்தி, நீங்களே ஒரு ஊழல்வாதி, நீங்களே ஊழல் பண்ணிருக்கீங்க. அங்கங்க பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. அவருடைய அதையே ஊழல்வாதின்னே அவரை வந்து சுட்டி காட்டுறது. அதிகாரத்துக்கு வரட்டும், அரசியல் களத்துக்கு வர்ற ஒருத்தருக்கு மேல இவ்வளவு அழுக்குகளை வாரி வீசினா இல்ல. நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலா, நான் தனிப்பட்ட வாழ்க்கையே சொல்லல, ப்ரொஃபஷனலாவே உங்க துறையில நீங்க வந்து ஊழல் பண்ணிருக்கீங்க, அதுல வருமானத்தை மறைச்சிருக்கீங்க, வழக்கு இருக்கு. நான் வந்து பொய் சொல்லல. விஜய் வந்து வருமானத்துக்கு சொத்து சேர்த்தாரு, வருமானத்தை மறைச்சாருன்னு சும்மா அடிச்சு விடல. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துல 2 ரோல்ஸ் ராய்ஸ் இறக்கும்போது இதெல்லாம் ஒரு டிராபிக்ல ஃபைன் போடுறாங்களே, அந்த மாதிரி தானே எடுத்துக்க முடியும். இதை போய் பெருசா பேசி வெளிநாட்டுல இருந்து காரை இறக்குறது டிராபிக்ல ஃபைன் போடுறதா? இப்ப நான் இந்த வண்டி எடுத்து ஹெல்மெட் இல்லாம போறேன், ஃபைன் போடுறாங்க. சாட்டை திறமை ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது. நான் அவசரத்துக்கு போறேன், ஹெல்மெட். அது ஒரு வழக்கு, அந்த மாதிரி வழக்கு இல்ல, அது மாதிரி வழக்கா இது? வெளிநாட்டுல இருந்து காரை இறக்கும் போது அந்த காருக்கான வரியை கட்டணும். அந்த வரியை நம்பிதான் இந்த தேசம் இருக்கு. அந்த வரியை நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் நீதிமன்றத்தை போய் நிக்கிறான்னா இது வரி ஏய்ப்புங்கிறது தேச துரோகம். நான் சொல்லுங்க, நீதிபதி சொன்னது. அப்ப நீதிபதி தப்புன்றீங்களா? நீதிபதி எஸ்எம் சுப்ரீம் தப்பு உங்க பாருங்க, நான் சொல்லலைங்க, நீங்க தான் சொல்றீங்க. இப்போ வருமானத்தை மறைச்சிருக்காருலாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது என்ன வழக்கு? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு. அதுதான் ஏன் இவர் மேல? எங்க என்ன இது? அவங்க சிறைக்கு போற அளவுக்கான வழக்கா? அவங்க 60 கோடி மறைச்சாங்க, இவர் 15 கோடி மறைச்சாரு. 60 கோடி தானே அவங்க மறைச்சாங்க. 60 கோடி ரூபாயை அவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வாங்கிட்டு ஜெயலலிதாவை வச்சு மறைச்சிட்டாங்க. இது உண்மையில அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. அந்த வழக்கில் உள்ள ஆய்ந்து போனீங்கன்னா அவங்க படத்தில் நடிச்சு பல கோடி சம்பாதிச்சவங்க தான். அவங்களுக்கு இந்த 60 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க கூட இருந்த நபர்கள், அந்த மாஃபியா கும்பல் எல்லா வேலையும் பார்த்து பழியை தூக்கி அந்த அம்மா மேலே போட்டுட்டு அந்த அம்மாவையும் தூக்கி சிறைக்கு கொண்டு வர அளவுக்கு விட்டுருச்சு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அதே போலத்தான் இன்னைக்கு பொன்முடி மேலே என்ன வழக்கு? 3.25 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு வழக்கு. 3 வருஷம் தண்டனை வாங்கியிருக்காரு. நீதிமன்றத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. KKSSR, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, இப்படி தமிழ்நாட்டோட 7 அமைச்சர்களை நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஜூமோட்டோவில் வழக்கை எடுத்து இந்த வழக்கை எல்லாம் வந்து நடத்த வேண்டாரு. இதுல வந்து 2-3 வழக்கில் அவர் எடுத்தாரு.
அந்த வழக்குல என்னன்னா வருமானத்தை எல்லாமே 1 கோடி 1.25 கோடி 2 கோடி 2006ல இருந்து 11 வரைக்கும் அவங்கெல்லாம் அமைச்சரா இருக்கும்போது சொத்தை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணி 2021 காலகட்டத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கு எல்லாமே வந்து ரத்து பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. இப்ப இவங்கெல்லாம் ஊழல் அமைச்சர்கள் அப்படின்னா நீ யாரு? 3 கோடி 2 கோடி 1 கோடி செத்துலாம் ஊழல்னா 15 கோடி சம்பளத்தை மறைத்த நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? அப்போ ஊழல் சக்தி என்று சொல்றதுக்கான தகுதி உங்கள்கிட்ட சீமான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் வந்து சம்பளத்தை மறைச்சதுல வருமானத்தை மறைச்சதுல சம்பளமும் இல்லை வருமானமும் இல்லை. அவர் எந்த காசையும் மறைக்கல, டிரான்ஸ்பரண்டா இருக்காரு, எந்த யார்ட்டையும் போயிட்டு சீட்டுக்கோ நோட்டுக்கோ கை கட்டி நிக்கல, யார்ட்டையும் பேசல. அப்ப அவர் சொல்லலாம் திமுக நோக்கி கேள்வி கேட்க தகுதி இருக்குது. ஒரு கேள்வி கேட்க தகுதி இருக்கணும்னா கண்ணகி கேள்வி கேட்டா பாண்டி நெடுஞ்சிருங்க. கண்ணகி திருடி இருந்தா பாண்டி நெடுஞ்ச கேள்வி கேட்க முடியுமா? கோவலன் திருடல, தவறா குற்றச்சாட்டப்பட்டான், அதனால கண்ணகி நீதி கேட்டா, தவறான நீதியை கொடுத்துன்னு சொல்லி பாண்டி நெடுஞ்சலிய நெஞ்ச பிடிச்சி செத்து போனான். இப்ப இருக்கிறது ஸ்டாலின் பாண்டி நெடுஞ்சலும் இல்ல, கேள்வி கேட்கிற விஜய் கண்ணகியும் இல்ல. இந்த அரசியல் களத்துக்கு வந்து நான் சம்பாதிக்க மாட்டேன்றாரு. இந்த அரசியல் களத்துல நான் சம்பாதிக்க வந்திருக்கேன், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்றாரு அவரு. செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு, ஆதவர்ஜினாவை கூட வச்சுக்கிட்டு, புஷியானதை கூட வச்சுக்கிட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் 9 கோடி வாங்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை கூட வச்சுக்கிட்டு, பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஜெகதீஷை கூட வச்சுக்கிட்டு, பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய விஷ்ணு ரெட்டியை கூட வச்சுக்கிட்டு, போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கட்சி தலைமையிட்டு காசு வாங்கி அதில் கொஞ்சம் காசு பார்த்து பிளாக்ல டிக்கெட் விற்று அந்த காசை வச்சு மக்கள் மன்றத்தில் இருந்த விஜயனுடைய ரசிகர்களை வச்சுக்கிட்டு இவர் நல்லாட்சியை கொடுத்து வர. இன்னொரு மோசமான திராவிட கட்சியாக தாவேக்கா வரும். இன்னொரு மோசமான திராவிட கட்சியாக நீங்க ஒருவேளை தப்பி தவறி அப்படி நடக்காது, அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சத்தியமா சொல்லுவீங்க திமுக அதிமுக போல ஒரு ஆட்சி உலகத்திலே இல்லம்பீங்க. தாவேக்கான ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தா திமுக அதிமுக போல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, எப்பேற்பட்ட பொற்காலம் இல்லை அப்படிம்பீங்க. அந்த அளவுக்கு தள்ளிடுவாங்க. நீங்க அது திமுக வந்து வரும்போது தவறான கட்சி கிடையாது. நீங்க வந்து ஒரு மொழிப்போர்ல போராடிய போராட்டத்துக்கு பின்னாடி திமுக இருந்தது, அந்த போராட்டத்தையும் பயன்படுத்தி கொண்டது. அன்னைக்கு மொழிப்போர்ல போராடிய பல பேர் திமுக காரங்களா இருந்தாங்க. அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்ற முழக்கத்தை முன் வச்சாங்க, மொழி இனம்னு பேசினாங்க. அன்னைக்கு இருந்த 50 தலைவர்களும் ஆகச்சிறந்த தலைவராக திமுக இருந்தாங்க, படிச்சவங்களா இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி ஈவேரா மீது ஒரு கோபம் கொண்டு வெளியேறி வந்தாங்க. அண்ணாதுரையின் 1.5 ஆண்டுகள் ஆட்சி என்பது மிக நேர்மையான ஆட்சியா இருந்தது, எளிமையான ஆட்சியா இருந்தது. ஆனா இங்க அந்த கட்சி தொடங்கும் போது திமுக நல்ல கட்சி, இன்னைக்கு அது பாதை மாறி போயிருச்சு. ஆனா இங்க தொடங்கும் போதே மிக தவறா இருக்கு. விஜய் சொல்றாரு வீட்டுக்கு வீடு விசில் போய் சேர்ந்துருச்சு. விசில் சின்ன எந்த அளவுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நம்மவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் நான் சில நேரங்களில் தூங்குறதே இல்லைன்னு சொன்னாரு. அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஆழ்ந்து தூங்கும் போது அவர்கிட்ட போய் அவரை போய் எழுப்பணுமா. ஆழ்ந்து தூங்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்புனா பதறி எந்திரிச்சு நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு கேட்டா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுமா. உதயசூரியன் மறந்துடுவார். தமிழ்நாடு முதலமைச்சரை போய் ஒருத்தன் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனான்னா முதல்ல அவன் வந்து குண்டாஸ் கேஸ்ல உள்ள போயிடுவான். முதல்ல அவன் கேட்டுக்குள்ள நுழையும் போது அவனுக்கு குண்டாசு ஃபர்ஸ்ட் அவன் எழுப்ப முடியாது. அப்படியே போய் எழுப்பிட்டாலும் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவரை எழுப்புனா அவர் எப்படி விசில்னு சொல்லுவாரு? அந்த அளவுக்கு போய் சேர்ந்து அந்த ஏரியா கூர்க்காவை வேணா ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனா விசில்னு சொல்லுவான், ஏன்னா வாயில விசில் வச்சிருப்பான். ஏரியா கூர்க்காவை வேணா சொல்லுவான். எழுப்பி எந்த சின்ன அப்படின்னு கேட்டா எடுத்தாம அடிப்பான். ஏதாவது பஸ் கண்டக்டரை கூப்பிட்டு ஆழ்ந்த தூக்கத்துல கூப்பிட்டு எழுப்புனீங்கன்னா ஒரு பஸ் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்க போல இருக்கு, பஸ்ல தூக்கிட்ட போல இருக்கு, ஸ்டாப் அப்படிங்கிறதுக்காக விசில் எடுத்து அடிப்பான். டிரைவரை கூப்பிட்டு நீங்க ஆழ்ந்த தூக்கத்தை எழுப்புனா ஏதாவது விசில் அப்படின்ட்டு உட்காருவாங்க. முதலமைச்சரை கூப்பிட்டா எப்படிங்க ஆழ்ந்த ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு, அதையே நீங்க போய் எல்லா இடங்கள்லயும் போய் செய்யுங்க, கேட்டு பாருங்க. அவங்க தூங்குறவங்க எல்லாம் எழுப்பாதீங்கன்னா செங்கோட்டை சொன்னாப்ல ஓட்டு புறம் போயிரும், தூங்குறவனை எழுப்பாத ஓட்டு போயிரும். தூங்குறவர்கள் பெரியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள் இவங்களெல்லாம் நீங்க எழுப்பாதீங்க, நம்ம ஓட்டு மொத்தமா போயிரும்னாப்ல. அது மாதிரி இவர் தூங்கிக்கிட்டு காதுல பூரா ஊதுனா இவன் ஏற்கனவே ஊதுவான். இவன் விஜய் சொல்ல ஸ்டாலின் எழுப்ப சொல்லிட்டாரு, இவன் பூரா கிளம்ப போறான். அது சிஐடி காலையா எந்த ஏரியா? சித்தரஞ்சன் சாலை பூரா பேர் நீங்க பூரா 50 பேரும் குண்டாசில போறது வழி பண்றாப்ல இவரு. அவங்க ட்விட்டு போட்டாலும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சித்தரஞ்சன் சாலைக்கு போனா மொத்தமா வந்து அங்க துணை ராணுவம் நிப்பாட்டிருப்பாங்க. தூக்கி வாங்கடா உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தோம்னு மொத்தமா தூக்கி உள்ள வைக்க போறாங்க. முதலமைச்சர் விடுங்க,
பெரியவர்கள் வயசானவங்கலாம் தூக்கத்தில் போய் இப்போ எழுப்புனா தளபதி சொல்லியிருக்காரு, தூக்கத்தில் எழுப்புனா பதறிக்கிட்டு விசில்னு சொல்லுவாங்க, அதை பதிவு பண்ணி ரீல்ஸாக போடணும். டாக்டர் பிரபுலாம் கிளம்பியிருப்பாப்ல, இதுக்குள்ள டிகே பிரபு கிளம்பியிருப்பாப்ல. அந்த நம்ம திருப்பத்தூர் ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு தவைக்கலை, அந்த தங்கச்சிலாம் வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காப்லங்க. ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துட்டு இருக்கும்போது அது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹலோ, இங்கே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு அப்படின்னு அது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தூக்குற மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் ஷார்ட் எடுத்தா இங்கே ஆம்புலன்ஸை வச்சுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட பேசுறது. ஆக்சிடென்ட் நான் உங்களுக்கு படத்தில் வீடியோவை நீங்கள் கூட அந்த மாதிரி எடுத்துட்டு ரெடி பண்ணி போடுவீங்களா? இல்லை, ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கிடக்கும்போது காப்பாற்றி முடிச்சுட்டு அதை வீடியோ போட. இந்த மாதிரி வந்து சாலையில் போயிட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாருங்க, நம்ம காப்பாற்றோம், ரெடி பண்ணதான் அது. ஆனா ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுறது எல்லாம் ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கத்தில் போய் தளபதி எழுப்பி சொல்லிட்டாரு, தூக்கத்தில் எழுப்புனா உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஓட்டு இருக்கு, ஓட்ட புறம் கன்ஃபார்ம் பண்ணணும், கருத்து கணிப்பு தப்பா இருக்கு, 2.5 கோடி வாக்காளர் வீட்டுக்கும் போங்கடா, தூங்குனா அத்தனை பேர் எழுப்புடா, 4 மணிக்கு போய் நிக்க போறாங்க. அம்புட்டு வேணும் செயினர் போடக்குள்ள உள்ள போறாங்க. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்காங்க, வந்து ஓட்டர் ஐடியோட வரப்போறாங்க. அன்னைக்கு ஏன்டா அந்த விஜயை கூப்பிட்டோம், நீங்க எல்லாம் வெளியே வான்றீங்களா விஜய? அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. அது அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாரு. இது வந்து ஆரம்பத்திலிருந்தே பண்றாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு ஓட்டு, வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு ஓட்டு வரணும் அப்படின்னா விஜய் அவர்கள் நான் என்ன செய்ய போறேங்கிறத சொல்லணும். வீட்டுக்கு ஒரு ஸ்டாலின், வீட்டுக்கு ஒரு எடப்பாடி, இல்ல வீட்டுக்கு ஒரு சீமான் உருவாகணும் அப்படின்னா எல்லா கட்சியும் நான் சொல்றேன், அந்த கட்சி நிக்கணும். இப்ப அண்ணன் சீமான் வீட்டுக்கு ஒரு சீமான உருவாக்கணும். அவர் சொல்றாரு நான் இந்த இடத்துல இதை செய்வேன்னு சொல்றாரு. அப்போ வீட்டுக்கு ஒரு சீமான் உருவாகும். சீமானா ஒரு போராட்டக்காரன், சீமானா ஒரு புரட்சியாளன், சீமானா ஆட்சி அதிகாரத்துக்கு கேள்வி கேட்பான், சீமானா தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனாக வைத்து தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாக காட்டி இன்னைக்கு மறைக்கப்பட்ட தமிழ் தொடர்லாம் மீட்டு கொண்டு வந்துருக்கிறான். அதனால வீட்டுக்கு ஒரு சீமான் உருவாகணும்னு அவர் சொன்னா அது சரியா இருக்கு. வீட்டுக்கு ஒரு சீமான தனி, வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வீட்டுக்கு ஒரு சீமான் தேவைன்னு எப்பவுமே சொல்ல மாட்டாரு. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவானா விஜய் முதல்ல யாரு? வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாக விஜய் நீ முதல்ல யாரு? விஜய்ங்கிறவன் யாரு? வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாளருக்கு என்ன மாசே தூங்க, இல்ல யாசர் அராபத்தா, இல்ல ஹோசிமினா, இல்ல வந்து சேகுவராவா, இல்ல புடல் காஸ்ட்ரோவா? எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளார இருந்தார்ல, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தாரு, எல்லாருடைய மனதிலும் இன்னைக்கும் இருக்காரு. அவது ஓட்டா மாறிச்சு இல்ல, எல்லார் வீட்டுக்குள்ளயும் விஜய் எம்ஜிஆர் இருந்தாருன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆர் நேசிச்சாங்க, எம்ஜிஆர் இன்னைக்கும் நேசிக்கப்படுகிறார். எம்ஜிஆர் ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர், இயல்புல நல்ல மனிதர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா எல்லார் வீட்லயும் அன்னைக்கும் வந்து காங்கிரஸ் இருந்தது, அன்னைக்கும் திமுக இருந்தது, அன்னைக்கும் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, அன்னைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது, அன்னைக்கும் பல்வேறு கட்சி இருந்தது. எம்ஜிஆருக்கும் எதிர்ப்பு தமிழ்நாட்டுல கடுமையா இருந்தது. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு அன்னைக்கு இருந்த வாக்குல மொத்த வாக்கு எம்ஜிஆருக்கு விழுந்துச்சா? இல்ல. ஆட்சி அதிகாரத்தை மாற்றி போட்டாரு. 9 ஆண்டுகள்ல அவர் தொடர்ச்சியா ஆட்சியை பண்ணினாரு, அதுல மாற்றம் இல்லை. இன்னைக்கும் எம்ஜிஆர் மீதான விமர்சனம் வைப்பதற்கு தமிழ்நாட்டு ஆள்கள் இருக்காங்க, விமர்சனம் வைக்கப்படுது. அவர் ஆட்சியின் மீது எனக்கும் கூட விமர்சன பார்வைகள் உண்டு, அது வேற. ஆனா எங்களுடைய தலைவனுக்கு அவர் உண்மையான அண்ணனாக இருந்தார். ஒரு தனிநாடு அடையணும், தமிழினம் அடையணும், தமிழருக்குன்னு நாடு அடையணுங்கிறத ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுக்காக உதவிகள் செய்தாரு. அதுல நம்ம வந்து அவரை போற்றி புகழ்றோம், பாராட்டுறோம். அந்த கருத்துல இருந்து தான் அவரை நம்ம எல்லா வகையும் தூக்கி தூர போடுறோம். அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற நிக்கிறோம். எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னா அவருடைய அந்த களம் வேறு, அந்த காலம் வேறு, அன்னைக்கு சூழல் வேறு. 52 விஜய பதிவு பண்றாரு. 52 இருந்து 72 வரைக்கும் அவர் ஒரு பெரிய டிராவல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம வந்து திமுக சரிபாதி மாவட்டத்தில் பிரிச்சுட்டு வெளியே வந்தாரு. முதல் தேர்தல் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு மாயத்தை அவரை வெற்றி பெற வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் வச்சு ஒரு சட்டமன்றத்தில் களத்தில் நிற்கிறார். திமுக பயணப்பட்டவங்க எல்லாருமே, ஏன்னா திமுக இருந்தவங்க, அதனால அவருக்கு தேர்தல் வந்து எளிதா இருந்துச்சு. அன்னைக்கு போட்டி கிடையாது, காம்படிஷன் கிடையாது. காங்கிரஸ் வந்து மிஸ்ஸாவை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் காங்கிரஸ் எதிர்ப்பு, மொழி போடுற காங்கிரஸ் மீதான எதிர்ப்பு. காமராஜர் இறந்துட்டாரு, பெரும்பெரும் தலைவர்கள் போயிட்டாங்க, காலி ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அப்பதான் மேல எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க, தடைகள்லாம் தாண்டி. அதனால அன்னைக்கு திமுகவா அதிமுகங்கிற அப்படிங்கிற போட்டி உருவானது. அதனால வென்றாரே ஒழிய இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கு. திமுக மாற்றாக களத்தில் 15 ஆண்டு காலமாக மக்கள் களத்துல 10 ஆண்டு காலமா தேர்தல் களத்துல போட்டி போற நாம் தமிழ் கட்சி இருக்கு. திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியங்கிற சித்தாந்தத்தை முன்வைக்கிறோம். நாங்க வந்தா இதெல்லாம் ஒழிச்சு கட்டுவோம், பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம், கல் தடையை உடைச்செறிவோம், ஆத்துமணல் கொள்ள கனிமோட கொள்ளையை முழுமையா தடுப்போம், லஞ்ச லாவண்யங்களை ஒழிப்போம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேங்கிறத அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. இனிமே தான் நீங்க சொல்லணும். நம்ம அளவுக்கு திமுகவை எதிர்த்த ஆளுங்கிறாரு. எங்களை விட திமுகவை ஏத்துருவாங்களா அவங்க? 1 வருஷம் ஜெயிலுங்க, 333 நாள் ஜெயிலு. நீ ஒரே ஒரு வழக்கு தான் கரூர்ல போட்டாங்க. ராஜ்மோகன்ல இருந்து புசியானதுல இருந்து நிர்மல்குமார் இருந்து எல்லா பேரையும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். நாங்க என்னைக்கா ஓடி இருக்கோமா? கைது பண்ண வந்தா கூட நெத்திக்கு நின்றுருக்கோம். கைது பண்ணுங்க, நாங்க நீதிமன்றத்தில் பாத்துக்கிறோம், அப்படிதான் நின்றுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 4 முறை நான் கைது, அதுல 3 முறை சிறை, தொடர்ச்சியான சிறைவாசம், இடுமானம் கார்த்தி மீது குண்டர் சட்டம், கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஜெயில இருந்தாரு. கடல் தீபன் இருந்தாரு கட்சியில,
100 நாளுக்கு குண்ட சட்டம். அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய எல்லார் மீது அண்ணன் சீமான் மீது தொடர் சிறைவாசம் 274 வழக்கு இன்னைக்கு வரைக்கும். நீதிமன்றத்துக்கு மாசத்துல 4 நாள் போயிட்டு இருக்கோம். அப்படி தாவேக்காரன் ஏதாவது நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கானா? ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு போராடி தாவேக்கா கைது செய்யப்படுச்சு, அவதூறு பரப்பி கைது செய்யப்பட்டிருக்கான். சமீபத்துல பெண்களை பத்தி ஆபாசமா எழுதி, இப்ப நான் கூட என்னுடைய மனைவி குறித்தும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் குடும்பத்தை பத்தி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல பேருடைய பதிவுகளை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ காணொலியாகப்பட்ட பலர் மீது சென்னை மாநகர ஆணையர்கிட்டே புகார் கொடுத்துருக்கிறேன். புகார் மீது நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த அவதூறு பரப்பி கைது செய்யப்பட்டிருக்காங்க. மக்களுக்கு போராடி தாவேக்கா கைதாச்சு. திமுக வைத்து தாவேக்கா என்ன பேச்சு பேசுறீங்க? எதை எடுத்து முன்வைக்கிறீங்க? திமுகவோட இந்த ஊழல் இதை நாங்க எப்படி சரி பண்ணுவோம்? நாங்க வந்தா இதெல்லாம் நாங்க மாற்றுவோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்காங்க? ஏதோ ஒரு ஈர்ப்பும் கவர்ச்சியும் அதிகமா இருக்குன்னு திரு TSS மணி மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு அந்த மேடையில பேசுறாரு. நான் கிராமம் தோறும் பல இடங்களை பார்க்குறேன், இவ்வளவு இந்த இளைஞர்கள் கூட்டம் இந்த அளவுக்கு ஒரு வசீகரம் இருக்கு. இது ஒரு கவர்ச்சியின் மீது ஈர்ப்பு கொண்ட ஒரு இனம். ஆனா திரை கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி தான் பொங்கும். திரை கவர்ச்சி நிலைச்சு நிக்குமா அப்படின்னு நிக்காது. இதே மாதிரிதான் மரியாதைக்குரிய சிரஞ்சீவி, பெரிய கிரேஸ், பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 18 சீட்டு கிட்ட வென்று வந்தாரு. 10 விழுக்காடுக்கு மேல வாக்கு வாங்கினாரு. பாராளுமன்றத்தில் ஜெயிச்சாரு. என்னாச்சு? ஒரே தோல்வி. செருப்பை கழட்டி வீசினா கட்சியை கழிச்சுட்டு போயிட்டாரு. இதை விட தமிழ் இந்தியாவில் பிரபலங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கவர்ச்சிலாம் இருந்திருக்கு. அந்த கவர்ச்சியெல்லாம் விஜய்க்கு இல்ல. அஜித் ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவானா? அஜித்தோட குடும்பத்தை எதிராக திருப்ப பாக்குறீங்க? எதிரான திருப்பல. நான் விஜய்க்கு எதிராக அஜித் திருப்பல. அஜித் ரசிகர் ஒரு கூட்டம் இருக்குல்ல, விஜய்க்கு ஈக்குவலான கூட்டம் தானே. அஜித் கூட்டத்தை கூட்டி விஜய் கூட்டிட்டாரு. அஜித் கூட்டத்தை சூர்யாவுக்கு ரசிகர்கள் இல்லையா? தனுஷுக்கு இல்லையா? சிம்புக்கு இல்லையா? ரஜினிகாந்துக்கு இல்லையா? இவெல்லாம் என்ன விஜய்க்கு போட்டுதான் மத்தால பார்ப்பானா? இவருக்கு எப்படி ஒரு திரை கவர்ச்சி இருக்கோ இதை விட பல மடங்கு திரை கவர்ச்சி உள்ள நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னும் ஃபீல்டில் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபிக்கப்படலை. அரசியலுக்கு நாங்கள் அவருடைய உடல்நலம் கருதியும் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிற கோட்பாட்டில் நாங்கள் சரியா நின்று ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்த்தோம். இன்னைக்கும் ரஜினிகாந்தோடைய அரசியலை எதிர்க்கிறோம், அரசியல் நிலைப்பாட்டையும் எதிர்க்கிறோம். தனி மனிதனாக அவர் மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு. ஒரு நடிகர் என்பதில் அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அவர்லாம் இவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி எல்லாரும் போட மாட்டாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள 6.5 கோடி வாக்காளர் இருக்காங்க. இந்த 6.5 கோடி வாக்காளர்கள்ல எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு நீ கணக்கெடுத்தீங்க அப்படின்னா அவர் படம் ஓடுறதை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு கணக்குல வீட்டுக்கு ஒண்ணுன்றாரு, போய் எடுத்து பாருங்க, வரலன்னா மறுபடியும் ரப்பர் வச்சு அழைச்சிட்டு மறுபடியும் கணக்கு எடுத்து பாருங்க, சரியா வரும் அப்படின்றாரு. அப்படி நம்ப வச்சிருக்காங்க அவரை. இப்படி சொல்லுங்க தளபதி, இப்படி சொன்னா நல்லா இருக்கும், இப்படி சொன்னா கொஞ்சம் ஓட்டு விடும், கொஞ்சம் நம்ம இந்த பக்கா மாசு, இந்த பிளாஸ்டர் இப்படிலாம் சொல்றோம்ல, இது மாதிரி நம்ம சொல்லி நம்ம ஒரு ஐடியா உள்ள திணிப்போம். வீட்டுக்கு ஒரு நமக்கு ஒரு ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு நமக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல, அப்புறத்துக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. முதல்ல ஆட்சியில பங்குனா என்ன, அதிகாரத்துல பங்குனா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஆட்சியில பங்குனா அமைச்சர்கள பங்கு, அதிகாரத்துல பங்குனா அமைச்சர்கள பங்கு. ரெண்டையும் பிரிச்சுட்டு ஏன் எதுக்கு ரெண்டையும் பிரிக்கிறீங்க? அப்படிதான் பிரிப்பேன் அப்படின்னு வடிவல் சொல்ல, அது மாதிரி அப்படிதான் பிரிச்சிருக்காப்ல. சரி, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு யாரை கூப்பிட்டீங்க? யாரை கூப்பிட்டீங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்ச கட்சிகளை, திமுகவோட அதிமுகவும் சரியில்லை, ரெண்டும் ஊழல் சக்தி தீய சக்தி தான் கட்சி தொடங்குனீங்க. அப்ப இந்த ஊழல் கட்சிகளோடு இந்த தீய சக்தியோடு கூட்டணி வச்சு தீய சக்தியாகவும் ஊழல் சக்தியாகவும் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் எப்படி சேர்த்துக்குவீங்க? திமுக மீதான கரை வீசி அதுக்கு அவங்க பொறுப்பேற்க முடியாதுல்ல. சில நேரம் எங்க அண்ணன் சீமான் கூட சொல்லுவாரு, ஏன் எங்க ஐயா மருத்துவர் அன்புமணியோ எங்க அண்ணன் திருமாவளவனோ கூட முதல்வர் ஆகட்டும், நான் ஓகே சொல்ல போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது பெருந்தன்மையா சொல்றது, பெருந்தன்மையா சொல்றது இல்ல, அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வருதுன்னாவே. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இவங்களெல்லாம் நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு கட்சி எதுக்கு, இன்னொரு புதிய கட்சி எதுக்கு தேவை? நீங்க அவங்களெல்லாம் கூட்டுக்கிறீங்கன்னா அவங்கெல்லாம் சரியில்லைன்னு தான் நீங்க கட்சி தொடங்குன. யாருமே சரியில்லைங்க. திமுக சரியில்லை, விசிக சரியில்லை, பாமக சரியில்லை, கம்யூனிஸ்ட் சரியில்லை, அதிமுக சரியில்லை, யாரும் சரியில்லை, யாரும் சரியில்லை, நான் வரேன்னு வரீங்க. அப்ப இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது நீ எதுக்கு வர்ற? அதான் அவங்க இருக்காங்கல்ல. சரி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னீங்களா, யார் வந்தா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கட்டும். முதல்ல உங்களை நம்பி விஜயை நம்பி விஜிமாவை நம்பி யார் வந்தா? கடைசியா வந்தது இந்த சாம்பிராணி போற ஒரு பாய் ஒருத்தர் இருக்காப்ல, மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மண்ணடி பக்கத்துல சாம்பிராணி போட்டுட்டு இருந்தாப்ல. அவர் ஒருத்தர் தான் போயிருக்காரு. உண்மையிலங்க அது ஒரே ஒரு மனுஷன், அவர் ஆள். அந்த ஆள் தான் முதல்ல போய் இந்த பஸ் போகுமா போகாதானே தெரியாம அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்தது அவர் ஒரு ஆள் தான், வேற யாரும் போகல. யாராவது கூட்டணி போயிருக்காங்களா? சினிமாவில் விஜயை நான் வெளிப்படையா, எத்தனை சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, விஜய மாதிரி ஒரு நேர்மையான தம்பியை நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காங்க,
விஜய மாதிரி ஒரு நேர்மையான நடிகனை நான் பார்த்தது இல்ல. ம். விஜய மாதிரி ஒழுக்கமான ஒரு ஆளை பார்த்தது இல்ல. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரா வந்திருக்காங்க? சினிமா வட்டாரத்துல யாருமே அண்ணன் ஏற்றுக்கொள்ளல. சீமானை பாரதி ராஜா அவர்கள் ஆதரிச்சிருந்தாரு. இன்னைக்கும் அண்ணன் சேரன் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் எங்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்காரு. அமீர் அவர்கள் வந்து ஆதரிச்சு வந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து ஈவேராவை எதிர்த்தனால அண்ணன் அமீர் அவர்கள் வேற பக்கம் நிக்கிறாரு. இந்த அரசியலை தலைவர் பிரபாகரனை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க அண்ணன் சீமானை ஆதரிச்சு பல்வேறு திரைப்பிரபலங்களா இருக்கட்டும், பொதுவான நபர்களாக இருக்கட்டும் ஆதரிச்சு வராங்க. அப்படி உங்களை யாராவது ஆதரிச்சு வந்திருக்காங்களா இது வரைக்கும்? உங்க துறையிலேயே உங்களை யாரும் ஆதரிக்கலையே, உங்க துறையை சார்ந்த தயாரிப்பாளர்களே யாரும் ஆதரிக்கலையே, உங்களை தேடி எந்த கட்சியாவது வந்திருக்கா? முதல்ல இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு, பாத்துருவோம் நம்ம. ஜனவரி சொன்னாங்க, ஜனவரி முதல் வாரத்தில் யாரும் வரப்போறாங்கன்னாங்க. அவங்க வாசப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டிடிவி அங்கிட்டு போயிட்டாரு. அந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸும் எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. அவரும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அழைத்தால் தம்பி டிடிவி தினகரன் எடப்பாடி அவர்கள் எப்படி நெருங்கியிருக்காங்களோ அப்படி நானும் நெருங்கியிருக்க ஆசைப்படுறேன், அந்த இலையில் எனக்கும் ஒரு சாப்பாடு சொல்லி அவர் அங்கிட்டு போயிட்டாரு. தேமுதிக உங்களுக்கு தெரியும் 2 பக்கம் வலை வீசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று திமுக பக்கம் இல்லை அதிமுக பக்கம், 2 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் தான் வரும். இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற யார் இருக்கா தமிழ்நாட்டில்? அவங்க வராங்களா? இவங்களும் வராங்களா? அவரு தண்ணி கேன் போடுறாங்கன்னா வருவான் மனைவருக்கு, வேற எவனும் வரமாட்டான். அப்போ நீங்க ஒரு சரியான ஆளா இருந்தா விஜய் வென்றுவாருங்க. இப்படிங்க வந்து விசிகாவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எதுக்கு போறாங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும், நமக்கு 4 எம்எல்ஏ கிடைக்கும், அதுக்காக தானே போறாங்க. ஒரு வெற்றி கூட்டணின்னு சொல்லி போறாங்க. இது உண்மையிலே வெற்றி கூட்டணிங்க. வெல்ல போகுது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு உருவாயிருச்சு, வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிட்டான், வீட்டுக்கு ஒருத்தன் ஓட்டர் எடுத்துட்டு போறான், ஓட்டு இருந்தாலும் ஓட்டர் எடுத்துட்டு போவான், ஓட்டு ஊத்திட்டு போறான் அப்படின்னு சொல்றாருல. அப்படி இருந்தா இவங்க எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. இப்ப நாம் தமிழ் கட்சி தனிச்சு 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டி கூட்டு போரிடும் போது சாப்பாட்டுல தான் அரசியல கிடையாது. என் மக்களுக்கு தனிச்சு நிப்பவனுக்கு ஒரு வாக்கு இருக்கா இல்லையா? நீங்க புலித்தேவன் படையில மக்கள் சேர்றாங்க. ஏத்து நிக்கிறவன் வெள்ளக்காரன், பீரங்கி வச்சிருக்கான், பெரிய ஆயுதம் வச்சிருக்கான், செத்துப்போவனு தெரியும். ஆனாலும் மான தமிழன் செத்தாலும் மானத்தோட சாகணும்னு சொல்லி புலித்தேவன் படையில போய் செத்தான். மருதுபாண்டியரோட 527 தூக்கில போடப்பட்டான். 527 பேரும் நினைச்சிருந்தா அந்த பக்கம் பான்சோர் படையில சேர்ந்து சொகுசா ஜமீன்தார் வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிருக்கலாம். மருதுபாண்டியரை காட்டி கொடுத்திருந்தா மருதுபாண்டியர் தோத்து போயிருவாரு, அவரோட நிக்கணுமா, நம்ம வெள்ளக்காரன் பக்கம் நிற்போம், வெற்றியின் பக்கம் நிற்போம் அப்படின்னு நின்றுருந்தா மருதுபாண்டியர் கூட செத்த அந்த தியாகம் வீணா போயிருக்கும். மானத்தோட மருதுபாண்டியர் பக்கம் இருந்தாங்க. அப்படி திமுகவுக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவாங்க, நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டா தோத்துரும் அப்படின்னு தெரிஞ்சும் மானத்தோட தன்மானத்தோட இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக போராடுறான் ஒருத்தன், அவன் பக்கம் நிப்பம்னு 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு பணம் வாங்காம, கோழி பிரியாணி வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அதே போல இன்னும் பல மடங்கு தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, மானத்தமிழ் இருக்காங்க. உண்மையான நேர்மையான இந்த மண்ணையும் இந்த மக்களையும் உயிரா நேசிக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள், பெண்கள், வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்ல, நாம் தமிழ் ஓட்டு போடுறவங்க வெறும் 18 வயசு ஆள் மட்டும் கிடையாது. 18 வயசு 80 வயசுல இருந்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கும் தலைவர் பிரபாகரனை தெய்வமாக குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு நாம் தமிழ் விழும். அப்படி ஏதாவது விஜய்க்கு இருக்கா? அப்படி ஏதாவது விஜய்க்கு ஒண்ணு ஒரு பார்வை இருக்கா? வேலை தனித்து தான் நிக்கிறாருன்னா அப்ப பாத்துருவோம். அவர் தனிச்சு நிக்கலங்க, தனிமையில் நிக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிக்குது. அவர் தனியா விடப்பட்டிருக்காரு, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. நீங்க வந்து தனிச்சு நிக்கிறதுக்கும் தனியா நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி தனியா நிக்கிறோம், அவர் யாருமே வரல அப்படின்னு சொல்லி தனியா நிக்கிறாரு. ரிசல்ட்ல தெரிஞ்சிரும்ல தனிமையில நிக்கிறவரா தனித்து நிக்கிறவரா யார் பலம்னு பாத்துருவோம். அரசியல் களத்துல நாங்கள் எங்களுடைய கொள்கையை முன்வைக்கிறோம், எங்களுடைய இலக்கையை எடுத்து முன்வைக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போறோங்கன்னு முன்வைக்கிறோம். அவரும் முன் வைக்கட்டும், முடிஞ்சா வைக்கட்டும், மக்கள் யார் ஆதரிக்கிறான்னு தெரிஞ்சிட போகுது. இதுவரைக்குமே யாரும் அவரை வந்து சீண்டலங்கிறதா என்னுடைய பார்வை. இனிமேலும் சீண்ட போறதில்லை, மக்களும் அவரை சீண்ட போறதில்லை. அவர் இந்த அரசியலுடைய கிங்கும் கிடையாது, கிங் மேக்கரும் கிடையாது. இந்த அரசியலுடைய பொலிட்டிக்கல் ஜோக்கர் விஜய். இறுதியா ஒரு கேள்வி. சமீபத்திய நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். திரு விஜய் தரப்புல இருந்து திரு சீமான் அவர்கள்கிட்ட பேசினாங்க. விஜய், சீமான், ராமதாஸ் போன்றவர்கள்லாம் அலைன்ஸ் வைக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் பரவுச்சு. அப்படி ஏதேனும் பேச்சுவார்த்தை ஏதேனும் போச்சா? நான் இடையில சீமானுக்கு தூது விட்ட விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் செய்தி வெளியிடுச்சு. இதே ஊடகம் தான் என்ஐஏ ரெய்டில் சாட்டை துறைமுருகன் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் அப்படின்னு செய்தி வெளியிடுச்சு. அவ்வளவுதான் அதோடைய அந்த ஊடகத்துறை உண்மைத்தன்மை. சீமான் அண்ணன் வந்து பிப்ரவரி 21 இப்பதான் விலாவரியா மூச்சை இங்க கொண்டு வந்து பேசி மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். 234 வேட்பாளையும் தயார்படுத்தி, ஒருவேளை அவங்க யாருமே வரல, தனிமையில் இருக்காங்கன்னு அழைச்சாங்களோ ஒருவேளை அப்படின்னு. அண்ணன் சீமான் அவர்களை பல கட்சிகள் அழைக்குது. சரி, கண் கூட நானே பார்த்தேன்.
காலையில 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அலுவலகத்தில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, 15 வருஷமா கட்சி நடத்திட்டு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப இதா இல்லையா? உங்க மனைவி பாருங்க தோடு கூட இல்லாம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நல்லா நீங்களும் செட்டில் ஆயிடலாம், உங்க கட்சிக்காரங்களையும் செட்டில் பண்ணிடலாம். இந்த டோன் தான், கட்சிக்காரங்களையும் செட்டில் பண்ணிடலாம். கட்சிக்கு ஒரு ஃபண்டு கொடுத்துட்றோம், உங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்துட்றோம். நீங்கள் அதை விட 1 to 1 நீங்கள் உட்காந்து நீங்கள் உங்களை மட்டும் நம்பர் 1 கூட உட்கார வைக்கிறோம். 1 to 1 ஒரே மட்டும் நீங்கள் கை தூக்கி நின்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு கட்சி பேசுது. அவங்க வந்து நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அவங்க உங்களை வந்து ஒரு வந்து அப்படி தான் பார்க்கல. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய பணமாக இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் டேக் பகவான் ஆரத்தி, யூ அகேன்ஸ்ட் டிஎம்கே, வி அகேன்ஸ்ட் டிஎம்கே, வி வில் ஜாயின் த்ரூ அவுட் டிஎம்கே, கிவ் மீ 2 hours, ஐ வில் கன்வின்ஸ் ஹிம் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் பேசி சீமான் பண்ணி பேசினாரு, பேசியிருந்தேன். அப்படி பல வகையில முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரி தான் இவர் பேரம் பேசக்கூடிய கட்சிகள்கிட்ட என் தம்பிகளை என் தங்கைகளை நான் அடமான வைக்க மாட்டேன். என்னை நம்பி வாக்களித்த என் மக்களை நான் அடமான வைக்க மாட்டேன். நினைச்சா இன்னைக்கு 2000 கோடியை சைலண்டா வாங்கிக்கிட்டு வெறும் ஒரு விழுக்காடு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் 300 கோடி 400 கோடி வெறும் எம்எல்ஏ வாங்கணும், எம்பி ஆகணும். இன்னைக்கு நாம் தமிழ் கூட்டணிக்கு போனா சத்தியமா சொல்றேன் 50 எம்எல்ஏ அடிக்கும், 50 எம்எல்ஏ அடிக்கலாம். ஆனால் அதுதான் கடைசி எம்எல்ஏ. அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி திருப்பி அடுத்த தேர்தல் வரும்போது எப்பா எங்கப்பா துண்டை வைக்கலாம் அப்படின்னு தான் போய் ஆகணும். அந்த நிலைக்கு வேண்டாம். எங்களுக்கு எம்எல்ஏவே ஆகலன்னு பரவாயில்ல, எம்பி ஆகலை, அமைச்சர் ஆகலை, சட்டசபைக்கே போகலை, தலைமைச் செயலகம் பக்கமே போகலாம் பரவாயில்ல, என் மக்களோட நாங்கள் நிற்போம், உண்மையாக நிற்போம், நேர்மையாக நிற்போம், நாங்கள் நிற்கிறோம். அதே போல் விஜய் நிற்பாரா? இந்த தேர்தலை தோற்று போனால் அடுத்த தேர்தலுக்கு விஜய் நடிக்க போயிடுவார், இல்லை கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார், இல்லை கூட்டணிக்கு போவார். அந்த நிலைத்த தன்மை, அந்த உறுதித்தன்மை, அந்த நம்பகத்தன்மை விஜய்கிட்ட இருக்குமான்னா இருக்காது. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு அழைக்கிறாரு, கூட்டணி அழைக்கிறாரு. நாளைக்கு இவரே போகக்கூடிய நிலைமை நம்ம சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு February 2, 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் ஒரு கட்சியில கூட்டணி சேருவார். கமலஹாசனுக்காவது எம்பி சீட்டு கொடுத்தாங்க, இல்ல அவருக்கும் திரைத்துறையில சாதிச்சவர் தானே. அதுக்காக வேணா ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க, பாரத ரத்னா விருது கொடுக்கலாம். களத்துல சந்திக்க தான் போறீங்க. களத்துல இல்லாதவங்களை களத்துல எப்படி சந்திக்க முடியும்? களத்தில் திமுகவை திராவிட கட்சிகளை நேருக்கு நேராக சந்திப்போம். நாங்க என்ன பண்ண போறோம், அவங்க என்ன பண்ணுங்கன்னு எடுத்து வைப்போம். இப்ப களத்திலே அவங்க இல்ல, இனி வந்துதான் ஆகணும். எலெக்ஷன் வந்துருச்சு இல்ல கிட்ட. எல்லாம் தூங்குறவங்க காதல போற விசில் ஊதுவாங்க, அந்த களத்துக்கு அவங்க போவாங்க. அதே மாதிரி சித்தரஞ்சன் சாலைக்கு போயிருப்பாங்க, நாளை காலையில் போயிருவாங்க, தூங்கத்தை எழுப்போம்னு. அந்த களம் தான் அவங்க களம். அவங்க இந்த களத்துல இல்லை, இந்த களம் வேற களம். இது மக்கள் களம், இது தேர்தல் களம், இது போராட்ட களம். அந்த களத்துல நாங்க நிற்போம். எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளை நாங்கள் வீழ்த்துவோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி.